விஜய் ஆர்கானிக் மாஸ் அப்படிங்கிறாங்க. விஜய் விசிகேவுக்கு என்ன இன்ஆர்கானிக் மாஸா? நீங்கள் ஆர்கானிக்கான்னு கேட்குறாரு. அது அப்படி கேட்க வேண்டியதில்லை. நாங்கள் தான் ஆர்கானிக், நீங்கள் இன்ஆர்கானிக். விஜயோடைய அந்த கூட்டம் அரசியலாக இன்னும் ஒரு பேஸ் மட்டத்தோடு உறுதிப்படுத்தி நிலையாக இல்லை என்பதை சொல்ல வர்றாரு. அது யதார்த்தமாகும். திமுக கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் போவீங்களா? நான் உயர்மட்ட குழுலாம் கேட்டு மற்ற நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை பண்ணி சொல்லி வந்துடுறாரு. அப்படி ஒரு ஆலோசனை வந்து ஒருத்தர் 2 பேர்கிட்ட கேட்பார். அது வந்து எப்படின்னா அவரோட ஸ்டைல் ஒன்று இருக்கும். அண்ணாமலை பட்டியல் வச்சுருந்தார். திமுகவுடைய ஊழல் பட்டியல் அறிவிச்சுட்டு இருந்தார். எம்எல்ஏ எம்பிக்களுடைய சொத்து பட்டியல். திமுக என்னென்னலாம் இந்த ஆட்சியில் உட்காந்துட்டு குற்றம் இழைச்சிருக்கிறாங்க, அதாவது மக்களுக்கு விரோதமான செயல்பட்டுருக்காங்கன்னு ஒரு பட்டியலை வெளியிட்டு அதை போய் திருமாவளவன் அவர்கள் வாங்கினாதான் திமுக கூட்டணி கட்சி போவாங்கன்னு அவர் அண்ணன் திருமாவளவன் நினைக்க மாட்டார். அந்த கூட்டத்துக்கு போவார். லாரியை விட்டு லாரியில் போய் சாவறதுக்கு சமம் நம்பர் சொன்னாரு. உண்மையிலே லாரிக்கு நேராக போயிட்டு இருக்குது அண்ணன் சீமான் தான். இல்ல எங்க ஆளு பகத்சிங் பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லு, நான் நடுநிலை. நீங்க விஜய் இடது ஒன்று இடதா போ, இன்னும் வலதா போ, நேரா போய் ரெடி பண்ண. நீ முதல்ல இடது பக்கம் வா. பிற்போக்குத்தனமான வலதுசாரி அரசியலை பேசக்கூடிய, பிரிவினைவாத அரசியலை பேசக்கூடிய, பாஜக RSS பிரிவினைவாத அரசியலையே பேசக்கூடிய தன்மை என்பது சீமான் அவர்களை நீங்க வலது பக்கத்துக்கு முதல்ல இடது பக்கம் வாங்க. வணக்கம் சார். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியே வந்துச்சு. அதாவது திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை உனக்கு கூட்டினதெல்லாம் ஒரு கூட்டமா, எங்களுக்கு வந்து எவ்வளோ கூட்டம் கூடி இருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. விஜய் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் அப்படின்னு. விஜய் உங்களோட கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு என்ன இன்ஆர்கானிக்கா அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாரு. அதை பற்றி உங்கள் கருத்து? விடுதலை சிறுத்தைகள் அவர்களுக்காக அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த பெரும் கூட்டம் என்பது அதுதான் ஆர்கானிக். விஜயோட இருக்கிறது இன்னார்கானிக். அவர் சொல்கிற கருத்து சரிதான். ஆனால் அவர் நீங்கள் ஆர்கானிக்கான்னு கேட்குறாரு. அது அப்படி கேட்க வேண்டியதில்லை. நாங்கள் தான் ஆர்கானிக், நீங்கள் இன்ஆர்கானிக். உங்களுது வந்து உறுதிப்படுத்தப்படாத ஒரு கூட்டம், இன்னும் உறுதிப்படுத்தப்படாது. உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு அஃபெக்ஷன், அதுதான் அது வெளிப்படுது அப்படின்னு. அரசியலாக இன்னும் அதை வந்து உறுதிப்படுத்தலை அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். அதான் இது வாக்குகளாக மாறினா வந்து மாறாததுனால அவர் வந்து அந்த கருத்து சொல்கிறார். ஆனால் இப்படி சொல்லியிருக்கணும், விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியலும் கூட்டமும் என்பது ஆர்கானிக், விஜய் கூட்டின கூட்டம் வந்து என்ன ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் வேலை முடிஞ்சு. ஆனால் அவர் நீங்கள் கூட்டினது மட்டும்தானே ஆர்கானிக்குன்னு கேட்குறாருன்னா அதுவே வந்து எனக்கு தலைகளாக போட்டிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் பின்னாடி நிற்கக்கூடிய பெருந்திரள் அந்த கூட்டம் என்பது திருமாவளவனை வெறும் ரசிகராக வந்து மட்டும் பார்க்கல, நம்பிக்கையாக பார்க்குறாங்க. அரசியலில் வந்து அவர் கடந்த காலத்தில் ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக அவர் ஒரு தொடர்ந்து களத்தில் நின்று அதை ப்ரூவ் பண்ணி அவரோடு சேர்ந்து இணைந்து நிற்கக்கூடிய கூட்டம். இப்போ நாங்கள் வரைக்கும் அப்படி தான் நின்று, இப்போ நான் வெளில இருந்தாலும் கூட அந்த. ஆனால் அரசியலாக பார்த்தீங்கன்னா ஒரே புள்ளி தான் எங்களுக்கு. செயல் முரண்பாடு தானே ஒரே, கொள்கை முரண்பாடு எங்களுக்கும் விடுதலை கிடையாது. ஆனால் அதனால தான் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அவருடைய 60வது மணி விழா கூட, அந்த பிறந்தநாளை ஒட்டி மணி விழா கூட நாங்கள் எடுத்த காரணம்னா இதுதான். அதனால் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வழியாக நான் பார்க்குறது என்னென்னா, விஜயோடைய அந்த கூட்டம் அரசியலாக இன்னும் ஒரு பேஸ் மட்டத்தோடு உறுதிப்படுத்தி நிலையாக இல்லை என்பதை சொல்ல வர்றாரு. அது யதார்த்தமாகும். அதே நேரத்தில் அவர் வந்து விஜயோட ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதா ஒரு கேள்வி கேட்டு அதுவும் செய்தியாக வந்துச்சு. இப்போ அந்த செய்திக்குள்ளே நான் நிறைய தகவலை நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. திமுக கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் போவீங்களா? நான் உயர்மட்ட குழுலாம் கேட்டு மற்ற நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை பண்ணி சொல்லி வந்துடுறாரு. அப்படி ஒரு ஆலோசனை வந்து ஒருத்தர் 2 பேர்கிட்ட கேட்பார். அது வந்து எப்படின்னா அவரோட ஸ்டைல் ஒன்று இருக்கும். அது ஒரு டைட்டிலுக்காக எல்லாரும் உட்கார வச்சு விவாதிச்சுன்னா அது வந்து கொள்கை அடிப்படையில் ஒரு விஷயத்துக்கு வேணால் விவாதிப்பாங்க. மற்றபடி அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னா அதுக்கு வந்து கூடி விவாதித்து முடிவு எடுக்கிற ஒரு சூழல் விடுதலை சிறுத்தைகளில் கிடையாது. அவர் டப்புன்னு அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அதை உடனே தன்னுடைய கருத்து என்ன, தன்னுடைய கட்சியினுடைய கருத்து என்ன அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுறதுல அவர் முதல் ஆளாக இருப்பார். அதுதான் கலைஞர் அப்படி இருப்பார். கலைஞருக்கு அப்புறம் இன்றைக்கு வந்து மருத்துவர் ராமதாஸ் அப்படி இருந்தார், அண்ணன் வைகோ அப்படி இருப்பாங்க. அந்த வரிசையில் அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு கரண்ட்டில் முதல்ல அவருடைய கருத்து வந்துடும், சரி அல்லது தப்புன்னு வந்துடும். இதை ஏற்கிறோம் அல்லது ஏற்க மறுக்கிறோம்னு சொல்லுவோம். நிராகரி வார்த்தை சொல்லியிருந்தாரு, நான் எப்படிப்பட்ட அரசியல்வாதிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே காலமாகும் அப்படின்ற ஒரு வார்த்தை. உண்மைதான். ஏன்னா அவங்களுக்குலாம் இது தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இவருடைய அரசியலை வந்து கூட இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், அல்லது கொள்கை பிடிப்போடு இருந்து இடதுசாரி சிந்தனையோடு இருக்கிறவங்க தெரியும். இன்னும் சொல்லப்போனால் வலதுசாரி சித்தாந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவர் யாருன்னு.
அதனால் அவர் வந்து இந்த கருத்தை சொன்னதில் வந்து நான் நிர்வாகிகிட்ட கேட்டு சொல்கிறான்னு சொன்னார்ல, அது என்னென்னா இன்னும் கொஞ்சம் அது விவாதம் குட்டையை குழப்பி வரட்டும் அப்படின்றது பார்க்குறேன். ஆனால் திமுக கோச்சுக்கும், திமுக கூட்டணி கட்சி ஆமாம் கூட்டணியில் இருக்காங்க அப்படி போவாங்கன்னு அவர் அண்ணன் திருமாவளவன் நினைக்க மாட்டார். அந்த கூட்டத்துக்கு போவார். எப்படி உறுதியாக சொல்கிறீங்க? போகலன்னா விடுதலை சிறுத்தைகளோட அரசியலில் அது வேறு திசையை நோக்கி போயிடும். ஏன்னா அந்த புத்தகம் அம்பேத்கர் பற்றிய ஒரு பல பேர் எழுதிய கூட்டு தொகுப்புன்னு நினைக்கிறேன். அவங்களோட சித்தாந்தம்னே சொல்லுங்கள். அந்த சித்தாந்தமோ அல்லது அவர் குடித்திர அவருடைய அரசியல் அவருடைய இதை பற்றி ஒவ்வொருத்தரும் எழுதினதா. அப்போ தான் எனக்கு இது பற்றி கிடைச்ச தகவல். வெளியிடுறவங்க வந்து ஆனந்த விடன் குரூப்பை யாரோ ஒன்று வெளியிடுறாங்க. அது யார் வேணாலும் ஏற்பாடு பண்ணிட்டுமே, கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணிட்டுமே, தப்பு இல்லையே. அரசியல் இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு தானே, அதனால் நடக்கட்டும். ஆனால் திருமாவளவன் அவர்கள் போகமாட்டார்னு பேசுகிறதோ போகக்கூடாதுன்னு நினைக்கிறதோ தப்பான அரசியல். அவர் போகணும். ஏன்னா அந்த இடத்துக்கு போய் அந்த புத்தகத்தை குறித்து என்ன பேசணுமோ அதை பேசிட்டு வரணும். திமுகவை கேட்டுட்டு தான் போகணும்னு நினைச்சாருன்னா அவர் இந்த பதில் சொன்னதே தப்பு. விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுங்கன்னு சொல்லணும். கேட்டு விவாதிச்சு சொல்லுன்றதே ஒரு எனக்கு அது ஆரோக்கியமான பதிலாக தெரியல. விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுப்பாங்க, கட்சி முடிவெடுக்கும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற சம்மந்தமாக கட்சி முடிவெடுத்து அறிவிக்கும், அவ்வளோதான் அறிவிக்கும். ஆனால் போகணும். ஏன்னா அண்ணாமலை பட்டியல் வச்சுருந்தார், திமுகவுடைய ஊழல் பட்டியல் அறிவிச்சுட்டு இருந்தார். சவுக்கு சங்கலேருந்து பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தரவுகள் அடங்கிய புத்தகத்தை விஜய் வெளியிட்டு திமுகவுடைய ஊழல் பட்டியல், திமுக அமைச்சருடைய சொத்து பட்டியல், எம்எல்ஏ எம்பிக்களுடைய சொத்து பட்டியல், திமுக என்னென்னலாம் இந்த ஆட்சியில் உட்காந்துட்டு குற்றம் அழைச்சிருக்கிறாங்க, அதாவது மக்களுக்கு விரோதமான செயல்பட்டுருக்காங்கன்னு ஒரு பட்டியலை வெளியிட்டு அதை போய் திருமாவளவன் அவர்கள் வாங்கினாதான் தப்பு. அம்பேத்கர் பற்றின ஒரு விவாதம் உள்ளடங்கிய ஒரு புத்தகம் அப்படின்றப்ப அது வெளியிடுறப்ப நீங்கள் போய் வாங்கிட்டு, நான் இப்போ 2-3 சேனலில் எல்லா இடத்துலையும் இப்போ அதான் அந்த கருத்து சொன்னேன். பகையகத்து அஞ்சாதார் எளியர் அறியர், அவையகத்து அஞ்சாதார்னு வள்ளுவர் வாக்கு இருக்குது. இந்த பகைவர் எங்கே இருக்காங்களோ அந்த பகைவர் இருக்கிற இடத்துலையே போய் அவன் கோட்டைக்குள்ளேயே, கோட்டை கொத்தளத்துக்குள்ளேயே, அவனுடைய இருப்புக்குள்ளேயே போய் அவனை அடித்து வீழ்த்தி சண்டை போட்டுட்டு கைப்பற்றிட்டு வர வீரர்கள், போர் வீரர்கள் ஒரு சில கொஞ்சம் பேர் தான் இருப்பான். அவனை விட சொற்பமானவர் யாருன்னா பெரிய அவை, மாசாக இருக்கக்கூடிய அவை. என்ன அவை? அறிஞர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், புலவர்கள், இவங்களாம் மூத்தவர்கள் இருக்கக்கூடிய அவையில் போய் அங்கே தன்னுடைய கருத்தை வலிமையாக உறுதியாக பேசிட்டு ஜெயிச்சுட்டு வரவங்களுக்குலாம் அதுதான் அவையகத்து. அந்த அவைக்கு அஞ்சாமல், பகைக்கு அஞ்சாதது போல் இந்த அவைக்கு அஞ்சாமல் என் கருத்து இதுதான் சொல்லிட்டு வர ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அதில் தமிழ்நாட்டில் நெட்டி முத்தா இது தப்பு ரைட்டுன்னு சொல்லக்கூடிய வலிமை பெற்ற ஆற்றல் பெற்ற தலைவர் ஒருவர் அண்ணன் திருமாவளவன். ஹெச் ராஜா வீட்டுக்கு முதல்வர் போனார், இலகணேசன் வீட்டுக்கு போனார், பாண்டே அப்பா சத்தத்துக்கு போனார். இதெல்லாம் திருமாவளவன் அவர்கிட்ட கேட்டு போனாரா? இல்லை விடுதலை சிறுத்தை கட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு போனிச்சா? இல்லை மனிதநேய மக்கள் கட்சியில் அவங்கள்ட்ட விவாதிச்சுட்டு போனாங்களா? திமுகவோட முடிவு அவங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கட்சி இருக்குது, ஒரு தலைமை இருக்குது. திமுக ஒரு முடிவு எடுக்குது. எதிரினுடைய வீடு உங்களை அன்றாட காலைல எடுத்தோடனே கழுவி ஊத்துறேன், உங்களை வீழ்த்துவன்னு சொல்கிறாங்க. உங்களை, உங்கள் அப்பாவோ, உங்கள் மகனை, உங்களுடைய மூத்த தலைவர்களை, திராவிட மாடல் அரசை, திராவிடத்தை, பெரியாரை எதிர்த்து பேசக்கூடிய வலதுசாரி சித்தாந்தம் உள்ள உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் நேராக போகிறீங்களே, அப்போ யாரை கேட்டு போனீங்க? சரி, இன்னும் சொல்ல போனால் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து சுதந்திர தினத்துக்காக கவர்னர் அளித்த அந்த தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோன்னு சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் உட்பட தமிழக வாழ் உரிமை கட்சியிலேருந்து எல்லாம் புறக்கணிச்சாங்களே. நீங்கள் இவங்களை விட்டுட்டு நீங்கள் உடனே டீ ஆற்றி குடிக்க போனீங்களே, கூட்டணி கட்சியை கேட்டுட்டு போனீங்களா? அது கொள்கையா? இல்லைங்க. அப்போ அதே தானங்க இவங்களுக்கு வரும். இது ஒரு தனி கட்சி. இந்த கட்சிக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது, அரசியல் இருக்குது, பண்பாடு இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது, தியாகம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது, இலக்கு இருக்குது. அதை நோக்கி அவங்க பயணிக்கிறதுக்கு எந்தெந்த நேரத்தில் செய்யணுமோ அதை விடுதலை சிறுத்தைகள் செய்யணும். செய்ய தவறினால் அந்த கட்சியினுடைய தோழர்களுக்கு, தொண்டர்களுக்கு பெருத்த துரோகத்தை அந்த கட்சி தலைமை, அந்த கட்சி முக்கிய முன்னணி தலைவர்கள் எடுக்கிற முடிவு தவறாக இருக்குன்னு தான் பொருள். அப்போ தவற மாட்டாங்க. அதான் திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னதுக்கு வந்து போகிறோன்னு சொல்லியிருக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து நாங்கள் வந்து ஆலோசித்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் திமுகவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது முழுக்க அப்படின்னு தான். அதான் மூக்கு சிந்தி போட்டா அல்லது கை கழுவுனா, கால் கழுவுனா, நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து திமுக தான் கேட்டு தான் முடிவெடுக்கணும்னு சொன்னால் கொஞ்ச நாளில் திமுகவுடைய ஒரு எஸ்சி எஸ்டி விங்கு அல்லது மனித உரிமை அமைப்பு மாதிரி விடுதலை சிறுத்தைகள் மாறி போயிடும். அந்த மாற்றத்துக்கு அவர் விடமாட்டார் என்று நான் நம்புகிறேன். இதை எல்லோரும் நம்புவாங்க. அதனால் அந்த இடத்துல அதுவரை நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக இடம் போட்டு முடியாது. நீங்கள் நானும் முடிவெடுக்க முடியாது.
திமுகவே முடியும். அவங்க அப்பா தலைவர் கலைஞர் இருக்கிறப்பயே வந்து திருமா அவர்களுடைய அரசியலை, அதை வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியலை வந்து அந்த அண்ணனுடைய அரசியலை வந்து தெளிவாக பார்த்தவர், இது பண்ணவர். அதனால் திமுக அப்படி நினைக்க வாய்ப்பில்லை. அங்கே போயிட்டு இவர் அந்த அவைக்கு போனார்னா விஜய் என்ன பண்ணுவார்? யதார்த்தமாக திமுக பேசுகிறத குறைச்சி தான் பேசுவார். அதுவே ஒரு ஒரு நல்லது தான். திருமாவை வச்சுட்டு கொடுமையாக பேசுனா திருமாவும் பேசுவார், அல்லது அதுக்கு பதில் சொல்லுவார். அப்போ அதுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறோம். அந்த கூட்டத்தில் என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்கன்றதை பொறுத்து தான் அடுத்த கட்டமான அதை பேச முடியுமோ இல்லையே. போகிறதே தப்புன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. போகிறது தவறு என்று ஒதுங்கி இருந்தால் அதுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியலில் மிகப்பெரிய பின்னடைவாக மாறும். இன்னொரு விஷயம் வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு. வாழ்த்துக்கள் பண்பாட்டு அரசியலை வரவேற்கிறேன். அதான் அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா சீமான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள பயங்கரமாக ரொம்ப லாரியை விட்டு லாரியில் போய் மோதி சாவன்ற அளவுக்கு சாவன் நம்பர் சொன்னார். ஏன்னா உண்மையிலே லாரிக்கு நேராக போயிட்டு இருக்குது அண்ணன் சீமான் தான். அதான் இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து விஜய் அவர்கள் இப்படி ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதை எந்த மாதிரி எடுத்துக்கலாம்? ஆக்சுவலாக வந்து அரசியல் நாகரிகம்னு எடுத்துக்கலாம். அரசியல் நாகரிகம் அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் அன்பிற்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் தம்பி தம்பி தம்பின்னாரு. தம்பியோட போய் பேசிட்டு வந்ததை வெளியில் சொன்னதே முதல்ல விஜய்க்கு பிடிச்சிருக்காது. நான் போய் பார்த்தேன், தம்பிகிட்ட பேசினேன், தம்பிகிட்ட அறிவுறுத்திருந்தேன். இது முதல்ல ரசிக்கவே மாட்டேன். என்னப்பா இது வந்து நம்ம கட்சி ஆரம்பித்து பேசி என்னென்ன செய்யணும்னு எடுத்த முடிவை வந்து போய் ரோட்டில் போட்டுன்னு உடச்சி விட்டாருன்றப்ப விஜய்க்கு கோபம் வந்திருக்கும். அப்போ இவரை நம்பி எதுவும் செய்ய முடியாது. அப்போ இவர் சுயநல விரும்பி, ஏற்கனவே இவர் சுயநல விரும்பின்னு எங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும், திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் தெரியும். இவர் முன்வைக்கிற சித்தாந்தம் வந்து இப்போதைக்கு வந்து நான் தமிழர்னு பேசுகிறதையோ, தமிழர் உரிமையையோ, தமிழர் விடுதலையோ நாங்கள் கொச்சப்படுத்தலை. தந்தை பெரியாரோட நீங்கள் என்ன சொல்லி கிழிச்சிட போறீங்கன்னு தான் கேட்குறேன். தமிழ்நாடு தமிழருக்கான முழங்கினது தந்தை பெரியார். நீ சொல்லு, அவரை விடையா நீ சொல்ல போகிறீங்க? அவர் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படிலாம் சொல்லுவாங்க? படிக்காமல் இருந்தால் பரவாயில்ல, படித்து நன்கு கட்டறிந்து தெரிந்து அந்த சப்ஜெக்டில் தெளிவான நபர். பல மேடைகளை ஏறினீங்க. ஆனால் குளத்தூர்மணிலேருந்து கோவை ராமகிருஷ்ணன்லேருந்து பேராசிரியர் சுபையிலிருந்து மேடை ஏறி மேடையிலேருந்து முழங்குற முழக்கெல்லாம் ரெக்கார்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே பண்ணினா நீங்கள் ஒரு அரசியல் ஆதாயத்துக்கு தான் பண்ணுறீங்கன்றது தெளிவாக தெரியுது. அப்போ இந்த அரசியல் ஆதாயத்துக்குள்ள தெரிகிறதுல நீங்கள் விஜய் இடதா போ, இன்னும் வலதா போ, நேராக போய் ரெடி பண்ண, நீ முதல்ல இடது பக்கம் வா. ஏன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து மாற்றி பேசுறது சொன்ன அர்த்தம் புரியுது அவங்களுக்கு? நீங்கள் முதல்ல இடது பக்கம் வாங்க. நீ இடது பக்கம் இருக்கிறதா சொல்கிறீங்க, ஆனால் வலது பக்கத்தில் நிற்கிறீங்க. வலதுசாரி அரசியலில் பேசிட்டு இருக்கீங்க. சுயசாதி பெருமை அரசியல் என்ன அரசியல்? சாதி பெருமை பேசுறது என்ன அரசியல்? வலதுசாரி அரசியல் தானே, பிற்போக்குத்தனமான அரசியல் தானே. பிற்போக்குத்தனமான வலதுசாரி அரசியலை பேசக்கூடிய, பிரிவினைவாத அரசியலை பேசக்கூடிய, பாஜக RSS பிரிவினைவாத அரசியலையே பேசக்கூடிய தன்மை என்பது வலது பக்கம் இருக்கக்கூடிய அரசியல். சீமான் அவர்களை நீங்கள் வலது பக்கத்துக்கு மூலம் இடது பக்கம் வாங்க. விஜய் போய் நேராக போறாருன்றது முட்டி மோதல. நீங்களே மூலம் லாரிக்கு முன்னாடி, நீங்கள் மிகப்பெரிய ட்ரெயினுக்கு முன்னாடி நிற்கிறீங்க. விஜய் சரியாக தான் நிற்கிறாரு. ஏன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா விஜய் பார்வை சரி, அவர் சரியாக தான் போயிட்டுருக்காரு. ஆனால் நீங்கள் தான் அவர் பேசுகிறதுல குறைபாடு இருக்குது, அது வேற. இந்த சப்ஜெக்டில் நீங்கள் தான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்க, நீங்கள் தான் அந்நியப்படுத்தப்பட்டிருக்கீங்க, நீங்கள் தான் பிரித்தாள்றீங்க. தமிழுக்காக உழைத்த தமிழ் அறிஞர்கள் பல பேர் மொழி வழி சிறுபான்மையாளர் இந்த நாட்டில் இருக்கலாம். அவங்களுடைய உழைப்பெல்லாம் கொச்சப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசுகிறது வந்து, நாளைக்கு மார்க்ஸ் என்னவா பேசுகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அம்பேத்கரையே நீங்கள் என்னவா சொல்கிறீங்க? தலைவராக ஏற்றுக்குவோம், பெரியார் அம்பேத்கர்லாம் இப்படி தான் சொல்லி அந்நியப்படுத்துவீங்களா? இதெல்லாம் வந்து நியாயமானது கிடையாது. இது வந்து ஒரு தமிழ் தேசியம் என்கிற அடிப்படையில் சாதி தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்கீங்க, அது ஏற்புடையதல்ல. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார். ஆனால் தன்னோட சினிமா துறையிலே இருந்த கமல்ஹாசன் அவரோட பிறந்தநாள் வந்து இப்போ போச்சு. அதுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லி எதுவும் நம்ம வந்து கேள்விப்படல. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர் மட்டும் இல்லாமல் மக்கள் நீதி மையம்ன்ற ஒரு கட்சியோட தலைவர். அவர் எதனால் வந்து இவருக்கு வந்து இந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்லாததுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு சொன்னது மாதிரி கமலுக்கு சொல்லிடுவேன். திமுக அதிமுக சேர்ந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் திருமண உறவு பந்தங்கள் கூட வரக்கூடாதுன்னு கஷ்டப்படாமல் கல்யாணம் பண்ணிட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. இது ஒரு அருவருப்பான, ஒரு ஏற்க முடியாத அரசியல். அதே மாதிரி ஒரு அரசியல் பண்பாட்டை, மக்கள் விரோத, தமிழர் விரோத அரசியல் பண்பாட்டை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து திணிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஏற்க முடியாது. விஜய் சீமானுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறது நம்ம வரவேற்கிறோம்.
அதே கமலஹாசனுக்கு சொல்லியிருக்கணும், அதான் நல்லது. சொல்லியிருந்தால் அது திமுகவுக்கு ஒரு நூல் விடுற மாதிரி அமைஞ்சிருமோன்னு அரசியல் அச்சப்பட்டது வந்து கமலஹாசன் வந்து கூட்டணியில் சிறுமைத்தன்மை. அந்த பார்வை வந்து விஜயுடைய முதிர்ச்சியற்ற தன்மையாக நான் பார்க்கிறேன். அப்படிலாம் பயப்படக்கூடாது. அப்போ மற்றவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம், நீங்கள் அதை தாண்டி என்ன சொல்ல வரீங்கன்றது. அப்போ நீங்களும் அப்படி தானா? ஜெயலலிதா அம்மையார் சொல்லி கொடுத்த மாதிரி அரசியல் சொல்லி கொடுக்க போகிறீங்களா? அது அப்போ உங்கள் பின்னாடி இருக்கவங்க இல்லைங்க, கமல் ஒரு நடிகர், அது சக நடிகர், ஒரு துறையில் இருக்கக்கூடியவங்க, ஒரு துறையிலேருந்து நீங்களும் அரசியல் வந்திருக்கு, அவரும் அரசியல் வந்திருக்கிறாரு, அதை வாழ்த்துற தப்பு இல்லை. கமல் சரியில்லாத, ஆனால் எனக்கு இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, கமல் ஒருவேளை சரியில்லாத விஜய் சொல்ல வரான்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா நான் சொன்ன கருத்து தான் சரி, ஆனால் நான் நாகரிகமாக சொல்லலாம், இது என்னோட கருத்து, அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் விஜய் புரிஞ்சு வச்சிருக்கிறது என்னவான்னா, கமல் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்பதை புரிஞ்சு வச்சிருக்காரு தான் நினைக்கிறேன். ஒருவேளை கிறிஸ்தவர்கள், மீனவர்கள், இஸ்லாமியர்கள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை இவங்க தான் குறி வச்சு பண்ணுறாங்க. அது மிக முக்கியமாக மீனவர்கள், இஸ்லாமியர்கள் ஒரு பெரும்பான்மையாக அவர்களுக்கு ஆதரவாக இருக்குது. அப்போ இஸ்லாமியர் ஆதரவாக இருக்கக்கூடிய விஜய்க்கு தேவையில்லாமல் இந்த வாழ்த்தை சொல்லி நாம் வந்து ஒரு பின்னடைவை சந்திக்க வேண்டான்னு கூட நிராகரிச்சிருக்கலாம். ஆனாலும் வாழ்த்து சொல்லியிருப்பது தான் நாகரிகம். அந்த நாகரிகத்தை காப்பாற்ற வேண்டிய தேவை தமிழ்நாட்டு அரசியலுக்கு இருக்குது. அந்த முதிர்ச்சி அவருக்கு வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகோளாக சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன்.